உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜ்லிகார் என்ற பகுதியை சேர்ந்தவர் நவீஸ். 35 வயதான இவருக்கு யாஸ்மின் என்ற பெண்ணோடு திருமணமாகி இருக்கிறது. இந்த தம்பதிக்கு பிள்ளைகளும் உள்ளனர். இந்த சூழலில் சில வருடங்களுக்கு முன்பு யாஸ்மின் இறந்து போயிருக்கிறார். தனிமரமாக இருந்த நவீஸ் 4 வருடங்களுக்கு முன்பு உறவுக்கார பெண்ணான ஷபே என்பவரை காதலித்திருக்கிறார். இரண்டாவது திருமணம் செய்ய வேறு ஒரு பெண்ணை காதலித்ததில் என்ன தவறு இருக்கப் போகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அங்கு இருந்துதான் பிரச்சனையே ஆரம்பித்திருக்கிறது. நவீஸ் காதலித்தது அவரின் உறவினரான ஷவுகின் என்பவரின் மனைவி ஷபேவை. மைத்துனி முறை கொண்ட ஷபேவை உருகி உருகி காதலித்திருக்கிறார் நவீஸ். அந்த பெண்ணும் கணவன் இருப்பதை மறந்துவிட்டு நவீஸின் காதல் வலையில் விழுந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்திலும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் வரை இந்த விவகாரம் சென்ற நிலையில் ஷபே நவீஸோடுதான் சேர்ந்து வாழ்வேன் என்பதில் விடாப்பிடியாக இருந்துள்ளார். இதனால் அவர்களை யாராலும் பிரிக்க முடியவில்லை. மனைவியை அபகரித்துக் கொண்ட நவீஸ் மீது ஷவுகின் கொலை வெறியில் இருந்துள்ளார். இதனால் நவீஸும் ஷபேவும் ஊரை விட்டு வெளியேறி சஹாரன்பூர் என்ற பகுதியில் வசித்து வந்திருக்கிறார்கள். 4 வருடங்களாகவே ஊருக்குள் வராமலேயே இருந்திருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் சம்பவத்தன்று நவீஸின் தாய் உடல்நலக் குறைவால் இறந்து போயிருக்கிறார். தகவல் அறிந்த நவீஸ் ஓடோடி ஊருக்குள் வந்திருக்கிறார். மகனாக முன்னின்று தாயின் இறுதிச் சடங்குகளை செய்திருக்கிறார். மாலை 3 மணிக்கு சடலத்தை அடக்கம் செய்ய கல்லறைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அப்போது திடீரென அங்கு வந்த ஷவுகின் தனது நண்பர்களோடு சேர்ந்து நவீஸை செங்கல், கட்டை போன்றவற்றால் சர்ரம் மாறியாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த நவீஸை மீட்ட உறவினர்கள் அவரை அருகில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக ஷவுகின் உட்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மேலும் தலைமறைவாக உள்ளவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.